ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன கனி எவிக்டடா திவாகர் எவிக்டடா அப்படின்ற மாதிரிலாம் குழப்பம் போகுது. ஆக்சுவலாக கனி எவிக்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ் கிட்டேருந்து வரல. அது ஒரு ஆர்டிக்கலில் வந்து தான் இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. ஆனால் அந்த ஆர்டிக்கல் பேரையும் வந்து சொல்லலை. ஐ மீன் ஒரு இதில் போட்டிருக்காங்க புக்கில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அது எந்த புக்கு என்னங்கிறது தெரியல. ஸோ அப்படி லீக்கான விஷயந்தான் இது. அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னோன்னே எல்லாரும் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்துச்சு. ஸோ எனக்குமே வந்து டபுள் எவிக்ஷன், கனி எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நானுமே பார்த்த சைட்லேயும் இல்லை, நான் எப்பயுமே ரெகுலராக பார்க்குற அந்த சோர்ஸ் சைட்லேருந்து வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா இன்னும் அது இன்ஃபர்மேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் திவாகர் எவிக்ஷன் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து சேஃப் ஜோன் தான் இருந்தார். அவருக்கு ஓட்டிங் இருக்குது, ஓட்டிங் இல்லாமலாம் இல்லை. இவங்க டிஆர்பிக்காக திவாகரை தூக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி இது வந்து டீமோட பாலிடிக்ஸ்க்காக இப்போ உள்ள பார்வதிக்கு சப்போர்ட்னு இருக்கிறது கமருதீன் கிடையாது, திவாகர் தான். அப்போ திவாகர் கிட்ட தான் அவங்க அந்த கேம் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை அந்த கேம் பர்ஸ்பெக்டிவ்ஸோ எல்லாரும் அந்த வீட்டில் அவங்கவுங்களுக்கான ஆள் வச்சு தான் இருக்காங்க. இதில் பாரு மட்டும் உட்காந்தா குத்தம், எழுந்தா குத்தம், பேசினா குத்தம், யார் கூட பழகினா குத்தம், இவங்க கூட டிஸ்கஸ் பண்ணால் குத்தம் அப்படிங்கிறது தான் என்னால் ஒத்துக்க முடியலன்னும் போது, அப்போது அந்த வீட்டில் பிடிச்சோ பிடிக்காமலோ இல்லை திவாகர் வந்து அவர் டபுள் கேம் ஆனாலும் என்ன கேம் ஆனாலும் ஒரு வழியாக பாரு கிட்ட உட்காந்து ஒரு 10 நிமிஷமாவது கேம் பர்ஸ்பெக்டிவில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி பேசுறதுன்னு பார்த்தா திவாகர் மட்டும்தான். பாருவும் திவாகர் கிட்ட மட்டும்தான் பேசுகிறாங்கன்னா அந்த சப்போர்ட்டை எடுக்கிறதுக்காக ஒரு பக்கம் இருக்கலாம். ப்ளஸ் அவரும் நிறைய லூஸ் ஸ்டாக் விடுறாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கானா வினோத்தோட கேம் திவாகர் உள்ளே இருந்தால் ஸ்பாயில் ஆகுன்ற பாலிட்டிக்ஸையும் உள்ளே வச்சு திவாகரை தூக்கிறது, ப்ளஸ் அவருக்கான அந்த பொம்பளைங்கிட்ட அந்த ஜொல்லு விடுறது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. நான் அகைன் சொன்ன மாதிரி இது அவர் வந்து நீங்கள் டீம் உள்ளே அவங்கள விடும்போதே உங்களுக்கு தெரியாதா அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் இல்லை என்னவா வெளில தெரிவாங்க அப்படின்னு? அது அரோராவில் இருந்து திவாகர்லேருந்து கலையரசன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு எப்போ அந்த டிஆர்பி தேவைப்படுதோ அப்போ மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோடத பிபி டீமோட பாலிடிக்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல ரெட் கார்டை வந்து கொடுத்து திவாகர் வெளில அனுப்புனீங்களா இல்லை அப்படியே அனுப்புனீங்களாங்கிறது விஷயம் கிடையாது. ஆனால் திவாகர் கேரக்டருக்காக மட்டும்தான் நீங்கள் வெளில அனுப்புறீங்கன்னா இதை நீங்கள் செகண்ட் வீக்கில் அனுப்பிச்சிருக்கலாம், இல்லை அவ்வளோ உருளையே விட்டுருக்க வேணாம். இப்போது கரெக்டாக பாரு வந்து கமருதீன் கிட்ட வந்து ஒரு சண்டை, அவங்களுக்கு உள்ள ஒரு சண்டை வருது. அரோரா கூட கமருதீன் சேர்ந்த அப்புறம் அரோராவை தூக்கி வச்சு பாருவை டாமினேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து திவாகரை வந்து இப்போ வெளில அனுப்பிச்சு பாருக்கான இருக்கிற அந்த ஒரு சில சப்போர்ட்டையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பாருவோட கேம் பிளே இன்னும் எப்படி போகும், இல்லை அவங்க இன்னும் கோவப்படுறதோ இல்லை வந்து இன்னும் டென்ஷன் ஆகிறதோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறதையோ தான் நீங்கள் டிஆர்பியாக காட்ட போகிறீங்கன்னா அதுக்கான பாலிடிக்ஸாக தான் நான் இதை பார்க்குறேன். அதுக்கு நான் திவாகருக்கு சப்போர்ட் இல்லை. ஆனால் பாருக்கான ஒரு நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு சில விஷயமாவது அந்த வீட்டில் யாருக்கூடையாவது ஷேர் பண்ணோன்னா ஒரு சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோல் வேணும். அப்படிங்கும்போது அந்த பொண்ணு இப்போதைக்கு அப்போ சண்டை போட்டாலும் சேர்ந்தாலும் பேசினாலும் முதல் வாரத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறது திவாகர் கூட தான் அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி பேசுகிற விஷயத்துலன்னும் போது இப்போ அந்த சப்போர்ட்டாக அந்த பொண்ணுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுன்னு தெரில. இதை ஒரு இடத்துல விக்ரம் காலையில் லைவில் சொல்லியிருப்பார் ஃப்ரைடே எபிசோடில். இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. விக்ரம் வந்து சொல்லியிருப்பார், அவர் அந்த குரூப்பிசமில் தான் இருக்கார், ரைட்டுங்களா? கனி வந்து ஜெயிலில் இருந்தாங்க நைட்டு. அப்புறம் காலையில் ரிலீஸ் ஆகிட்டாங்க ஒன்று. இன்னொன்று சபரி வந்து அவர் தலைன்றதுனால அவர் மண்டைக்குள்ளே 1008 போகுது இந்த ரெட் கார்டு விஷயம் அது இதுன்னு. எஃப்ஜே வந்து அவன் வந்து கேப்டன்சி வின் பண்ணோடனே அவன் ஒரு பக்கம் பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா கூட சுற்றிட்டு இருக்கான். ஸோ இப்படி போயிட்டுருக்க பட்சத்தில் யார் கூட பேசுறதுனே எனக்கு தெரியல இந்த வீட்டில். ஆளாளுக்கு ஒரு பக்கமாக அப்புறம் வந்து கெமி ஏதோ குளிக்க போயிட்டாங்க போல இருக்கும். ஸோ இப்படிலாம் வந்து ஆளாளுக்கு போனேன். இந்த 4 பேரை தவிர எனக்கு இந்த வீட்டில் யார் கூட பேசுறதுனே தெரில, என்ன பண்ணுறதுனே தெரில. நான் தனியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கனியக்கா அப்படின்னு என்கிட்ட பேசுது. அதான் நீங்கள் ஏதோ வேலையாக இருந்தீங்க, சபரி வேலையாக இருந்தால் கெமி குளிக்க போயிட்டா. ஸோ உனக்கு டக்குன்னு அப்போ வீட்டை சுற்றி பார்த்தா எனக்கு யாருமே பழகிறதுக்கே யாருன்னு பேச முடியல, யார் கூட பழகிறதுன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு விக்ரம் சொல்லியிருந்தாரு. லைவில் எத்தனை பேர் இதை பார்த்தீங்க? ஸோ அப்படி இந்த வீட்டில் பழகிறதுக்கான ஆளாக தேடுவாங்க அப்படின்னும் போது, ஏன்பா சுபிக்ஷா கூட பழகிட்டு இருந்தே தங்கச்சி நான் அந்த அம்மா என்ன ஆனாங்க, வியனா என்ன ஆனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வர பட்சத்தில், ஸோ அவங்கவுங்களுக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோனோ அவங்கவுங்களுக்கான ஒரு ட்ரஸ்ட் ஜோனோ அவங்கவுங்க மனசில் இருக்கிறதையோ இல்லை கேம் பற்றி பேசுறதுக்கான ஒரு விஷயமாவோ யார்கிட்டயோ பேசுவாங்க அப்படின்னா, அப்படி அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஆள் திவாகர் தானா, அதை நீங்கள் தூக்கிட்டு இன்னுமா அந்த பொண்ணை டென்ஷன்லேயும் ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயும் டிப்ரெஷன்லேயும் தான் வைக்க போகிறீங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ கனியக்கா வெளியிலலாம் போலங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வருது. ஒரு எவிக்ஷன் தான், அதுவும் திவாகராக தான் இருக்கும் போல இருக்குது. சுபிக்ஷாவை காப்பாற்றணுன்றதுக்காக, ஏன்னா சுபிக்ஷாவுக்கு ஓட்டு கிடையாது. நீங்கள் அனுப்பணுன்னா சுபிக்ஷா இல்லை கனி அமைச்சிருக்கணும். அவங்க 2 பேர் தான் ஓட்டில் லீஸ்ட்டாக இருந்திருக்காங்க ஓட்டிங்கில். ஆனால் அவங்களெல்லாம் காப்பாற்றிட்டு நீங்கள் திவாகர் அனுப்புவீங்கன்னா உங்கள் டிஆர்பிக்காக நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை பாரு கேமை இன்னும் டவுன் ஆக்கிறதுக்காக பண்ணுறீங்களா, இல்லை வினோத் கேமை ஷைன் ஆக்கிறதுக்காக பண்ணுறீங்களா அப்படிங்கிறது டீமுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.